அவக்கு படிக்க சரியான விருப்பம். எங்கட வசதி இல்லாதனால அவன் படிச்சுக்க வசதி இல்லாம எனக்கு கஷ்டப்படுறான். அவன் எப்பயும் சொல்லுவான் நான் படிக்கணும், சிறந்த ஆளா வரணும், நம்ம இப்படியே கஷ்டப்படுறான்னு கேட்பா. ஆனா என்கிட்ட உண்மையிலேயே வசதி இல்லை. அவன் படிப்பிக்கிறதுக்கு எனக்கு ஆசை, ரெண்டு பிள்ளைய படிப்பிக்கிறது நல்லாட்டு. இப்படி வரைக்கும் உள்ள நாங்க என்னென்ன படிப்பிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒருத்தர உதவி எங்களுக்கு ஒருத்தர உதவியுமே இல்லை. இந்த பிள்ளை 16 வயசு 17 வயசுதான் போகுது. இந்த பிள்ளைங்க ஒரு மனுஷன் ஒரு குடும்பம் எந்த ஒரு பிள்ளை துணி விட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இவர் இப்படி இருந்தா எங்களுக்கு ஆறு செய்ய உதவி என்று சொல்லுங்க. நிஜமான வேதனையை நான் சொல்றேன். இந்த 17 வயசுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து கஷ்டப்பட்டு படிப்பிச்சுட்டு வரோம். ஓயில் எழுதிட்டு இருக்கீங்க, கிளாஸுக்கு எல்லாம் போறீங்களா? இப்ப இல்ல வசதி இல்ல, நடிப்போம் கிளாஸ். அவட காயில இருந்து தோட கூட வீடு வச்சுதான் இவர மருந்து செலவை பார்த்து நாங்க அவர பேரு குறிப்பிடணும் என்று அவசியம் இந்த ஈவர் உங்களுக்கும் அவருக்கும் ஆண்டவன் அவர் இன்னும் எப்படி அறியப்பட்டு உதவிக்கரங்கள் அவருக்கு மனம் நம்பிக்கை. சரி அண்ணா, நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்களும் எழுந்து நடக்கலாம். என்ன நீங்க எப்படியும் முடங்கி இருக்க போறது இல்ல. நீங்களும் எழுந்து நடந்து உங்களோட பிள்ளைகளை நீங்களும் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கலாம். கடைசி காலத்துல உங்களை அவங்க பாப்பாங்க நல்ல நிலைமையில வச்சு. கரெக்டா? என்ன நீங்க அழுகாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஓடி உழைக்கிற ஆம்பளை நிலைமை அது வேற மாறி. அதானே என்ன அந்த கஷ்டம் தானே என்ன எப்படின்னு ஒரு ஓடி ஒரு 4 வேலைக்கு போகணும் நிக்க மாட்டார். நீங்க இந்த தொழில் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. உங்களை கடவுள் தான் சொல்லணும். இப்ப உறவுகள் இருந்து உதவி இல்ல, இப்ப உங்களால கிடைச்சது தானே உதவி கிடைச்சிருக்கு. நான் செத்தாலும் மறக்க மாட்டேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். இப்பயும் ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஒரு குடும்பத்தை பார்க்க தான் வந்திருக்கிறேன். இப்படித்தானே உண்மையிலேயே வந்து இப்போ நான் நிறைய பேருக்கு இப்போ என் மூலமா உதவி கிடைச்சி கொண்டிருக்கிற வகையில இப்போ எங்களோட ஊராக்களுக்கும் தெரியும் தானே, எங்களோட ஊர்ல இருந்து ஒரு பொடியை செய்யறான்னு தெரியும். இப்போ அந்த வகையில இப்போ நான் இருக்கிற ஊர்ல இருக்கிற ஒரு அக்காவுக்கு உதவி தேவைப்படுது. இப்போ உண்மையிலேயே இப்போ நேற்று நாங்க வீடியோ எடுக்க போயிட்டோம். அப்போ எங்களோட வீட்டை வந்து ஒரு அக்கா அவங்களோட கஷ்டம் இல்லை எங்களோட அம்மன்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, இப்படி கஷ்டமா இருக்கு பொடியிட்ட சொல்லி பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் லஞ்சுக்கு சாப்பிட வீட்டை போகும்போது அம்மா சொன்னாங்க, இப்படி ஒரு அக்கா வந்து நம்மளோட ஒரு அக்கா தான் உண்மையிலே கஷ்டமா உண்மையிலே அழுதாங்கலாம். வீட்டை வந்து அவங்களோட கணவருக்கு நடக்கலாம இருக்காம வந்து அவங்களோட கஷ்டம் சொல்லி எங்களோட அம்மாட்ட அழுதிருக்கிறாவோ. அப்போ நேற்று அப்போ அவங்களோட வீட்டை வந்து நான் பார்த்தேன். நான் அவங்களோட கணவரை வந்து பார்த்தேன்னா உண்மையிலேயே ஒரு கணவர் ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அந்த குடும்பம் என்ன ஒரு அன்றாடம் தொழில் செஞ்சு சாப்பிட்ற குடும்பத்துக்கு திடீரென்ற மாதிரி கணவருக்கு இப்படி ஒரு வருத்தம் வரும்னு சொன்னா இப்படி ரொம்ப கஷ்டம். என்ன அதோட 2 படிக்கிற பிள்ளைகளும் இருக்கு. இவதான் கடைசி பிள்ளை. இன்னொரு ஓயில் எழுதிட்டு இருக்கிற ஒரு பிள்ளையும் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ உண்மையிலே வந்து உண்மையிலே கஷ்டப்படுறாக்களுக்கு உண்மையிலே உதவி கொடுக்கத்தானே வேணும். என்ன அந்த வகையில தான் இப்போ வந்திருக்கிறேன். ஓகே, இதுதான் சொல்லப்போனா இதோட 2வது வீடியோன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இருக்கிற ஊர்ல எடுக்கிற 2வது வீடியோ. இப்போ சரி, ஓகே. தங்கச்சி பேர் என்ன? கியாசனா. எத்தனையாம் ஆண்டு? முதலாம் ஆண்டுன்னு. ஸ்கூலுக்குலாம் போறீங்களா? போறீங்க. நம்ம ஸ்கூல்ல போறீங்க? நடந்தா போற? அம்மா கூட்டிட்டு போறவன். அம்மா கூட்டிட்டு போறவன். என்ன சரி, ஓகே. இப்ப அக்கா முன்னுக்கு தான் நிக்கிறாங்க. இப்ப அவங்களோட சூழலை பாப்பா இருக்கிற சூழலை பாருங்க. அப்படி வளர்ச்சி வீடு இது வந்து ஒரு வீடுக்கான உதவி இல்லைன்றதால நார்மலா காட்டுறோம் நாங்க. இப்ப வீடை பத்தி பேச தேவையில்ல, ஓரளவான ஒரு வீட்டுலாம் இருக்கிறாங்க. வீட்டை பாருங்க நீங்க. ஓகே, அப்போ நான் வீட்டை காட்டிருக்கிறேன், நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஓகே, அந்த அண்ணன்கிட்ட போயிட்டு பேசுவோம் ஒரு அண்ணன்கிட்ட.
வணக்கம். என்ன லைட் இல்லாம இருக்கீங்க? இருட்டா இருக்கு இல்லையா? லைட்டை போடுங்களேன். லைட் அவ்வளோ பவர் இல்லையா? ஓகேவா வீடியோ? ஓகே, நான் மைக் ஒன் பண்றேன். இப்ப முதலாவது அக்காட்ட இருந்தே ஆரம்பிப்போம். என்ன நீங்க தானே வீட்டை வந்தீங்க? என்ன வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் பரவாயில்ல இருக்கோம், நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்க. என்ன இப்போ நேற்று வீட்டை போனீங்க, அப்போ வீட்டை நான் போனதுக்கு பிறகு அம்மா உங்களை பற்றியும் பேசினாங்க. என்ன சொல்லுங்க. இப்போ நானும் வந்து பார்த்தேன், நான் நேற்று வந்து பார்த்துட்டான் போனேன். நான் இப்போ அண்ணனுக்கு காலையில் என்ன காலையில் இல்லாதவருக்கு அவருக்கு என்ன சொன்னா, இப்போ கூலி வேலை தானே செய்யறது. கூலி வேலை செய்யற இந்த மேசம் வேலைக்கு போறது. மேசம் வேலை மேசம் வேலை செய்யறவரு அடுத்த மில்லு வேலைக்கு போற, மரம்பு வட்டு இப்படி கூலி வேலை தான் போற. அடுத்து மஞ்ச மக்க போன இடத்துல இப்படி அவருக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி வந்தவரு மஞ்ச மக்க போன ஒரு வேலைண்டு இல்ல, ஒரு வேலைண்டு இல்ல, எல்லா கூலி வேலைக்கும் போறதுதான். மஞ்ச மக்க போன இடத்த ஒரு நாள் வந்து சொன்னாரு கால் வலிக்குதுன்னு சொல்லி. அப்ப நாங்க சோமா டாக்டர்ட்டையும் கொண்டு போனோம். கொண்டு போன இடத்த ஊசி போட்டு குளிசையும் கொடுத்தாங்க. 30 ரூபா நல்லா வர மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒன்று வேற ஒரு போர்டுல வச்சிருந்தாங்க. வேற ஒரு போர்டுல சொன்னாங்க இவருக்கு இங்க மருந்து இல்ல, மட்டக்களப்புக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப மட்டக்களப்பு கொண்டு போகணும்னு சொல்லி எங்கள்கிட்ட வசதி இல்லை கொண்டு போறதுக்கு. அப்ப உடனே சொன்னாங்க கொஞ்சம் பேர் இது நரம்பு டாக்டர்ட்டா சந்திக்கணும்னு சொல்லி இந்த சின்ன விட காதுல இருந்த தோட்டை கொண்டுகிட்டு வச்சுதான் வாங்க. இவட காதுல இருந்து தோட்டம் கொண்டுகிட்டு வச்சுதான் நாங்க கோபினுக்கு கொண்டு போனாங்க. கோபில கொண்டு போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்த இடத்துல சொன்னாங்க இவருக்கு வந்து நரம்பு விடுபடுத்து எந்த வேலையுமே இனிமேல் செய்ய இல்லாட்டி சொல்லிட்டாங்க. இனிமேல் இந்த வேலை காலம்பூரா இனி எந்த வேலையும் இவருக்கு செய்யலன்னு சொன்னவர் அந்த டாக்டர். சொல்லிச்சு 10 கிலோ வெயிட்டுக்கு மேல இனி இவர் எந்த வெயிட்டும் தூக்க இயலாது. அப்படி தூக்குனா இவருக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே சொல்லிக்காங்க. அதுவும் 10 கிலோ வெயிட்டும் குனிஞ்சு நின்று தூக்கப்படாது. அந்த அவர் குந்தி இருந்துதான் அந்த 10 கிலோ வெயிட்டையும் தூக்கணும் தான் சொல்லி சொன்னவங்க. அப்படின்னு சொல்லி என்னன்னு சொன்னா எனக்கு இப்ப எனக்கு இந்த வருத்தத்துக்கு செலவழிக்கிறதுக்கு இப்ப காசு இல்லை. இப்ப எங்கள்கிட்ட எந்த உதவியுமே எனக்கு இல்ல, சகோதர உதவியும் இல்ல. நானும் இந்த பிள்ளைகள் இந்த 2 பிள்ளையும் நான் இருந்தான். உங்களோட பேர்? 2 பேர் வேமா. உங்களோட பேரு? அவரோட பேர் லோகேஸ்வரன். 2 பிள்ளைகள். இந்த வீட்டுல இப்ப 4 பேர் தான் இருக்கீங்க. 4 பேரும் இருக்கிறீங்க. அது மூத்த பிள்ளை, 2வது பிள்ளை. என்ன அப்படி இருக்கிறீங்க. இப்ப அண்ணன் இப்படித்தானே நார்மலா? அப்ப நீங்க அன்றைக்கு கூலி வேலை செஞ்சுதான் நீங்க இருந்திருக்கீங்க. இருந்து உங்களை பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருந்திருக்காரு. என்ன அதுக்கு பிறகு எப்ப இது இந்த கால் இது என்ன நடந்தது? இது வந்து 1 மாசம் ஆகுது. 1 மாசம்? என்ன 1 மாசம் தான் இப்ப கிட்ட இல்ல 1 மாசம். 1 மாசத்துக்குள்ளே நிறைய கடன்களும் பட்டாச்சு எல்லார்ட்டையும். 1 மாசத்துக்குள்ள? 1 மாசத்துக்குள்ள நிறைய. எதுக்காக? அவர் மருந்துக்காக நான் நிறைய கடன் பட்டுது. நிறைய கடன் பட்டு தானே இப்ப ஓடி அங்கேயும் இங்கேயும். எனக்கிட்ட ஒன்றுக்கும் வசதி இல்ல. என்னட்ட காசு பணமும் வச்சு கொள்ளாண்டே கண்டாட உழைச்சிட்டு வந்தா நாங்க சாப்பிட்டதுதான், படிப்பு செலவும் சாப்பிட்டதுதான். இப்ப இந்த இதுக்காக நிறைய கடனை பட்டுதாச்சு. அந்த வருத்த செலவுக்கும் அவர் இருந்து தொழில் செய்யற மாதிரி ஏதாவதுக்கும் உதவி செய்யணும். இருந்து இப்ப அதான் இப்ப நீங்க சொல்றீங்க தானே நரம்பு நரம்பு அந்த எலும்பு வந்து அந்த விலகினம் என்ன இப்ப நீங்க 1 மாதம் தான் இப்ப நடந்தன்னு சொல்றீங்க. இப்ப டாக்டர் சொல்றது இப்ப இனிமே ஒரு வேலை செய்ய முடியாது, கஷ்டப்படக்கூடாது. அந்த இருந்து அந்த மென்மையான வேலையில எதுவும் பார்க்கலாம். அந்த பெரிய பாரம் தூக்கி 10 கிலோக்கு மேல இந்த பாரம் தூக்கணும்னு சொல்றாங்க. அப்படி என்ன இப்ப அண்ணன் தானே இப்ப அனுபவம் பற்றி பாருங்க. அண்ணன் இப்ப கேட்போம் சில என்ன இப்ப நான் கதிரையில இருந்து கேட்கிறேன். சரி அண்ணா, ஒரு ஆள் நீங்க தானே. இப்ப நீங்களும் உங்களோட கஷ்டங்களை சொல்லுங்களேன். என்ன இப்ப நீங்க செய்யறது ஒன்று இல்ல, கூலி வேலையில இப்ப சொன்னீங்க. என்ன வரம்பு வெட்ட போறது, வரம்பு வெட்ட போற, மஞ்சு மக்க போற, மண்ணேத்துற, மேசன் கோலையா, அப்படி பல வேலைகளையும் எது வந்தாலும் என்னைய பொறுத்தவரை அதை வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய திறமை இருந்தது. இப்ப என்னால செய்ய இயலாத அளவுக்கு புழங்கப்பட்டு நான் வீட்டுல 1 மாத காலமா. இப்ப ஒரு கால் தான், இந்த கால் தான் காலை காட்டுங்க. என்ன பூசிருக்கீங்க? இதுக்கு வந்து ஒரு எண்ணெய் உண்டு தான் பரிசாதியா. இதுல இந்த அரிக்கிற இதுல இருந்து இவ்வளவும் விடுபட்டு இந்த பகுதி எவ்வளவும் விரஜமாயி இப்பயும் விரஜமாயிருக்கா? இப்பயும் விரஜமாயிருக்கா. இதுல நீங்க கை வைக்கிற எனக்கு விளங்குது இல்ல, உணர்வு ஒன்றும் இல்லையா? இல்ல, இதுல உணர்வு இல்லை எவ்வளவு. அப்ப டாக்டர் மாதிரி என்ன சொன்னாங்க, அதை தெளிவா சொல்ல முடியுமா? இப்ப டாக்டர் நாங்க 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை
வெள்ளிக்கிழமை பார்த்த டாக்டர் சொன்னாரு உங்களுக்கு நரம்பு பிரச்சனையா இருக்குது. அதால வந்து உங்களுக்கு 10 கிலோ வெயிட்டுக்கு மேலதிகம் உங்களால தூக்க முடியாது. என்னன்னு சொன்னா அந்த அளவுக்கு உங்களோட நரம்பு வந்து பாதிக்கப்பட்டது. அது சரி, ஓகே. அப்படின்னு சொன்னா இப்ப உங்களுக்கு வேலை செய்யும் போது அது நடந்திருக்கு. என்ன சொல்லுங்களா அதை நீங்க? நான் இந்த கஷ்டப்பட்டு கூடிய அதிகமான வேலை செய்யறதால அந்த நரம்பு வந்து தேஞ்சிட்டு அந்த இந்த இருக்கிற இந்த அதால வந்து அது கொஞ்சம் இந்த மண் சுமக்கக்குள்ளையா, இந்த மண் சுமக்குன்றது இந்த பாரமான வேலைகள் அதனால அந்த காலில் வந்து இந்த விளையிட்டு இந்த நரம்பு வந்து விலகப்படுறீங்க இந்த இதுக்குள்ள. இதுதான் மெயின் இதுல வந்து எனக்கு கால் பூமியில வச்சு நடக்கல, பூமியில காலை வைக்கல. இதே இதுல ஒன்று படுக்கணும். இந்த தரையெல்லாம் படுக்கிறேன் நான், இந்த தரையெல்லாம் படுக்கணும். ஒரு மனுஷியாலம் படுத்தா அரை மனுஷியாலம் இந்த புட்டுவத்துல இருக்கணும். இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் என்னால இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. திரும்பி படுக்கணும், அதுல திரும்பி எழுந்து இருக்கணும். இதே மாதிரி இரவுல எனக்கு தூக்கம் இல்லை. ஏன்? இந்த கடுப்பு தன்மையால. இரவுல பகல்லையும் இருக்கு, பகல்ல அந்த டிவி எல்லாம் அந்த பொழுதுபோக்கால அது கொஞ்சம் காட்டிக்கொள்ள. ஆனா இரவுல எனக்கு தூக்கம் இல்லை. அப்ப அந்த காலுக்கு ஒரு பிரச்சனை, இந்த காலுக்கு மட்டும் பிரச்சனை. அப்ப இப்ப டாக்டர் மாதிரி ஏதாச்சும் படம் பிடிச்சிருப்பாங்க, அப்ப ஏதாச்சும் ஆதாரங்கள் காட்டுங்களேன் பாப்பா. என்ன அப்ப இப்பதான் ஒரு மாசம் தான் இந்த பாரதூரமான ஒரு இதெல்லாம் படம் பிடிச்சதா? ஆனா வந்து எலும்பொன்னு உடையல நீங்க சொன்ன மாதிரி தேய்மானமும் விலகுதலும். போட்டோ எல்லாம் பிடிச்சிருக்கு. அப்ப கிளினிக் எல்லாம் போறதா? 10ஆம் தேதி இந்த இதுல எந்த நம்ம மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலா? அண்ணன் பேர் என்ன? கனகஸ்ரீயன் லோகேஸ்வரன். லோகேஸ்வரன் அண்ணன் பேர்லாம் கிளீன் இருக்கு. 2024 6ஆம் மாசம் 21 அன்னைக்குதான் டாக்டரை போய் சந்திச்சு இந்த மருந்து எடுத்து வந்து பாவிச்சு இருக்கிறேன். அப்ப அடுத்து 7ஆம் மாசம் 10ஆம் தேதி போகணும். 7ஆம் மாசம் 10ஆம் தேதி அங்க வர சொல்லியிருக்காங்க. இந்த இருக்கு இந்த இதுல பார்த்தா இதுகள் தேஞ்சிட்டு ஒரு கால்ல ஒரு பக்கம் மட்டும், ஒரு பக்கம். ஓகே. இப்ப எலும்பு உடைஞ்சதுன்னா தெளிவா தெரிஞ்சிருக்கும். இப்ப தேய்மானம்ன்றதால இப்ப நம்மளால கண்டுபிடிக்கலாம். டாக்டர் தான் அதை சொன்னவர் கண்டுபிடிச்சு. இவரை சந்திக்கிறதுக்காக நான் 3 தரம் மெனக்கட்டு இருக்கேன். இந்த டாக்டரை சந்திக்கிறதுக்காக 3 தரம் போய் ஃபெயிலியரா திரும்பி வந்தேன். ஏன்? அவரு அந்த நான் போகும்போது அவரு அந்த இடத்துக்கு வரல. அண்ணனுக்கு 42 வயசா? ஒரு 3ஆவது தடவை தானே இவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. இப்பதான் அவரு நீங்க அந்த இதுல பெட்ல போட்டு இந்த இதுகளை தூக்கி. இது 2 தானாக்கா வேற ஏதாச்சும் இருக்கா? 2 தானா? சாப்பிட கூட முடியாம ஒரு மாசமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தவர். ஒரு மாதிரியா நாங்க அதையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி சின்ன இருந்தோ. அவருக்கு மூக்கு வாய் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு கண் மூடுபட்டு வாயெல்லாம் ஒரு பக்கம் இழுத்துட்டுது. அதுக்கெல்லாம் காட்டுலாம் வச்சிருக்கோம். நாங்க கண்டிக்கெல்லாம் கொண்டு போக சொன்னவங்க. நான் ஓடி இப்படித்தான் அங்க இங்கேயும் அதையும் வித்து எடுத்துத்தான் ஒரு மாதிரியா இதை எடுத்துனாங்க. அதுக்கு பிறகு இந்த நோயும் வந்தது. ஆனா இவருக்கு டாக்டர் சொன்ன என்னன்னு சொன்னா, இனி இவருக்கு பெருத்த வேலையில எதுவும் செய்யல. ஆனா என்னண்டா இவரு அந்த வேலையில தான் தெரியும், வேற வேலையுமே எங்களுக்கு இல்லை. நாங்க இனி இருந்து செய்யறோம்னா எங்களுக்கு ஒரு வசதியுமே இல்லை. நாங்க இருந்து செய்யக்கூடிய வசதியை ஏதாவது உதவிகள் கிடைச்சாதான் நாங்க இருந்து வேலையில செய்யலாம். உங்களுக்கு இப்ப உதவி செய்யக்கூடிய மாதிரி யாரும் இல்லையா? அவங்களோட இப்ப நான் பார்த்தேன்னா இப்ப என்ன கடும் முசர மாதிரி வீடு நீங்க கட்டினதா இல்ல? இது வந்து சொல்லி 6 லட்சம் ரூபாய் காசு தந்த புனர்வாழ் அளிக்கப்பட்டா யாருக்கு கிடைச்சது? இவருக்கு. அது என்ன விளக்கம்? அது என்ன ஜெயில இருந்தவர் 7 வருஷம் சொல்லி இவரு சந்தேகத்தின் பேரால இயக்கம் சொல்லி அந்த நம்மட பிரச்சனை. அதனால இப்ப சந்தேகத்தால பிடிபட்டு திருந்தீங்க 7 வருஷமா. அதனாடி இப்ப இந்த புள்ள குமார் பிள்ளைக்கு முதல் நாங்க ஒரு குடியில தான் இருந்த. நாங்க ஒரு டிஓ வந்து பார்த்து சொன்னாங்க, மகள் பெரியாள் அறிக்காவு குமார் பிள்ளைன்னு சொல்லி. உடனே இந்த வீட்டுக்கு அவங்க 15 எனக்கு இந்த வீடை தந்தவங்க. அவங்கதான் இது கட்டி தந்த எனக்கு. அந்த அமல் சார் மூலமா
ஓகே அப்ப இதுவும் ஒரு உதவி மூலமா தான் உதவி மூலமா தான் கிடைச்சு. நாங்க உழைச்சி கட்டக்கூடிய வசதி எங்கள்கிட்ட இல்ல. அதுவும் அவங்க இவ்வளவுதான் எங்களால இவ்வளவுதான் கட்டப்பட்டு தானே, சீமந்து போடல, அந்த பக்கம் எல்லாம் பூசல, இந்த ரூம் ஒன்றுமே பூசல, சும்மாதான் கிடக்குது. நாங்க இந்த கோளுக்குள்ளதான் எல்லாரும் தூங்கி கொள்றது. இந்த ரூம் எல்லாம் பூசுற வசதி இல்லை. இவட ரூம் வந்து பூசல்ல, இவைக்கு படிக்கக்கூடிய வசதியான இது எதுவுமே இல்லை அந்த ரூமுக்குள்ள. அப்ப அண்ணன் 7.5 வருஷம் ஜெயில ஒரு சந்தேகத்தின் பேர்ல என்ன ஒரு அந்த நம்ம அந்த டைம்ல அந்த சந்தேகத்தின் பேர்ல பிடிபட்டு ஒரு புனர்வாழ்வு என்ற வகையில இப்ப உங்களுக்கு இந்த வீடு கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க உங்களோட சொந்த காசுல கட்டினது இல்லை. ஓகே. இப்ப தங்கச்சியும் இருக்காங்க. தங்கச்சி எல்லாம் இப்ப ஒரு மாதம் தானே இப்ப ஒரு மாதம் சொன்னா இப்ப அதுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் படுத்தீங்களா? உழைச்சி சாப்பிடுறோம் நாம, அதுல வந்து உழைச்சிட்டு வந்தாதான் சாப்பாடு நமக்கு. அது மட்டும் இல்ல, நான் நல்லா நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நான் அப்பன் சுட்டு 2 வருஷம் அப்பன் சுட்டு வித்து தான் கொஞ்ச நாள் நாங்க கிடையாது எல்லாம் ஜீவியத்தை போக அடிச்சிருந்தாங்க. இவருக்கு தொழில் இல்லாத நேரம் நான் அப்பன் சுட்டு தான் வித்தனா. அப்பன் சுட்டு வித்து தான் எங்களோட படிப்பு எங்களோட சாப்பாடு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வர எனக்கும் சோமையெல்லாம் போயிடுது. அது இந்த முதுகு கடுப்பு வரையும் டாக்டர் சொன்னாரு, நீங்க செய்யப்படாம அது நெருப்பு வேலை, உங்களுக்கு சத நெரிசல்னு சொன்னா சதப்பிடிப்பு உங்களோட முதுகுல இருக்குது, அந்த காரணத்தால நீங்க இனி இந்த வேலை செய்யக்கூடாது. எனக்கு சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு நான் கிளினிக் போய் வரேன். காட்டி இருக்குது எனக்கு. ஓகே. இப்ப எப்படித்தான் இப்ப நீங்க அன்றைக்கு வேலை செஞ்சு சாப்பிட்டதால திடீர்ன்ற மாதிரி இப்படி வருத்தம் வந்ததால வருத்தம் அந்த வருத்தத்துக்கு ஈடுணைக்க போதுமான அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. இப்ப நீங்க இப்ப போய் கொண்டிருக்கீங்களா? மாசம் லாஸ்ட் அப்ப போனீங்க 5ஆம் மாசம் 30ஆ? போயிருக்கேன். எனக்கு நான் போட்டுருக்கேன் அடுத்த டேட். 7ஆம் மாசம் 25ஆம் தேதி எனக்கு அடுத்த மாசம் 25ஆம் தேதி எனக்கு சுகரும் கொலஸ்ட்ராலும் இருக்கு. அதனால நீ நெருப்பு வேலையில செய்ய வேணாம். ஓகே. இப்ப அக்காக்கும் சொன்ன மாதிரி இந்த அவையும் கிளினிக்கு தான் போறாங்க. நம்மட பெரிய ஹாஸ்பிட்டல்ல தானே மட்டக்களப்பு. எனக்கு மட்டக்களப்புக்கு செக் பண்ணாங்க, அவங்க செங்கலடிக்கு போட்டு தந்தாங்க. இது செங்கலடி அண்ணன் மட்டக்களப்பு. ஓகே. இப்ப சொல்ல போனா அண்ணனுக்குரிய 7 வருஷத்துக்குரிய நஷ்டம் மாதிரி இந்த வீடு கிடைச்சிருக்கேன். அப்படி சொல்லலாம். அடுத்ததாக 2 பிள்ளைகள் இருக்காங்க தானே. இப்ப நம்ம அவங்க தானே அடுத்தது முக்கியம். இப்ப ஒரு மாதம் சொன்னா கூலி வேலைக்கு அப்படி தடைப்பட்டதால கொஞ்சம் கஷ்டமாயிடுது. இப்ப குட்டி தங்கச்சி ஸ்கூலுக்கு போறாவ, நான் தான் கூட்டிட்டு வரதெல்லாம். அடுத்த டியூஷனுக்கு போயிட்டு தான் இருந்தவ. இப்ப இவர் நோயின காரணத்தால இவ டியூஷனுக்கு எல்லாம் போறத விட்டுட்டாவும். டியூஷனுக்கு எல்லாம் போறல நான் விட்டாச்சு. எங்களுக்கு ஒரு மாசமா போறதே இல்ல. நல்லா படிப்பீங்களா? என்ன மார்க்ஸ் எடுப்பீங்க? இப்ப இந்த மார்க்ஸ் போடல. நம்ம என்ன யோசிக்கிறீங்க? 100 எடுப்பீங்களா? சரி. ஓகே. அடுத்தது உங்களோட பெரிய மகள் கொஞ்சம் இடத்து வந்தீங்கன்னு சொன்னா நாம பெரிய மகளோட பேசலாம். பெரிய மகளுக்கு விருப்பம் தானே வீடியோல நீங்க கஷ்டங்களை சொல்றது இப்ப உங்களோட பேர் என்ன? திரோசிகா. ஓயில் எழுதிட்டு இருக்கீங்க. கிளாஸுக்கு எல்லாம் போறீங்களா? இப்ப இல்ல வசதி இல்ல, நடி போறல கிளாஸுக்கு. அவ அதனடி வசதி இல்ல காரணத்துல போறாவில்லை. இப்ப உண்மையிலேயே அதுதான் அவைக்கு படிக்க சரியான விருப்பம். எங்களோட வசதி இல்லாதனால அவன் படிச்சுக்க வசதி இல்லாம நடந்து கஷ்டப்படுறான். அவன் எப்பயும் சொல்லுவான், நான் படிக்கணும், சிறந்த ஆளா வரணும், நம்ம இப்படியே கஷ்டப்படுறான்னு கேட்பா. ஆனா எங்கிட்ட உண்மையிலேயே வசதி இல்லை. அவன் படிப்பிக்கிறதுக்கு எனக்கு ஆசை, 2 பிள்ளைய படிப்பிக்கிறது நல்லாண்டு. இப்படி வரீங்க உள்ள நாங்க என்னென்ன படிப்பிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒருத்தர உதவி எங்களுக்கு ஒருத்தர உதவியுமே இல்லை. இந்த பிள்ளை 16 வயசு 17 வயசு தான் போகுது. இந்த பிள்ளைங்க ஒரு மனுஷன் குடும்பம் எந்த ஒரு பிள்ளை துணி விட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இவர் இப்படி இருந்தா எங்களுக்கு ஆறு செய்ய உதவி என்று சொல்லுங்க. நிஜமான வேதனையை நான் சொல்றேன். இந்த 17 வயசுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து கஷ்டப்பட்டு படிப்பிச்சுட்டு வரோம். எப்பவர் இப்படி விழுந்ததும் என்னாலையும் தொழில் செய்யலாம். எனக்கு சுகர் கொலஸ்ட்ரால் எடுத்தால எந்த வேலையுமே எனக்கு செய்யுமே இல்லை. டென்ஷன் ஆனாவலாம். எனக்கு உடனே வருத்தம் வருது.
அதனால இவங்க படிப்பிக்கிறதுக்கு எந்த இதுவுமே இல்லை. கடைசியில இவன் படிப்பிக்க கொண்டு போனவே நான் இந்த ஒரு மாதம் மறந்து கிளாஸே இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டியூஷன் காசு மாச காசு 2 பேருக்கும் 1500 ரூபாய்க்கு 50 ரூபா ஒரு நாளைக்கு. 1500 ரூபா 3000 ரூபா காசு கடனில் இருக்கேன். இப்ப நான் கொடுக்கறதுக்கு ஒரு 3000 ரூபாய் எனக்கு கடன் கொடுத்துக்க கூட வழி இல்லை. கிளாஸ் போனேன். நல்லா எழுதினீங்களா ஓயல் எல்லாம்? அப்ப உங்களோட படிச்ச பிள்ளைகள் அப்ப கிளாஸுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. சொல்லி மன வருத்தப்பட்டவன் எல்லாரும் கிளாஸுக்கு போறாங்கம்மான்னு சொல்லி இப்ப சொன்ன சமைக்கக்குள்ள. அப்ப நீ ஏன் போகலன்னு சொல்ல கொப்பி வாங்கி தருவீங்களா, உங்களுக்கு வசதி இருக்காரு கொப்பி வாங்கி தரேன்னு சொல்லி கேக்குறான். அது உண்மைதான், என்கிட்ட வசதியே இல்லையே. இப்போதைக்கு அருந்து அந்த சாப்பாடுன்ற மாதிரி இருக்குன்னாங்க. ஒரு கொப்பி வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி இல்லாம இருக்குன்னு. ஒரு கொப்பில எத்தனை கொப்பி நந்துனால 4 கொப்பி வேணும் வைக்கணும் அந்த பாடத்துக்கு போறதுக்கு. 4 இவையோட படிச்ச பிள்ளோட அம்மா வந்து சொன்னவே அனுப்பலையா நீ என்று கேட்டா. நான் சொன்ன இப்படி வசதி இல்லாம தான் இருக்கேன். தன்னை மகள் போறாவாம் ஏன் அனுப்பா வச்சுட்டு இருக்கான்னு கேக்குறான். இப்ப இப்படி இருக்கக்குள்ள நாங்க எப்படி அனுப்புறேன்? 6 தாரங்களுக்கு அனுப்புறதுக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை. அதான் இப்ப பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த தோடன்றது முக்கியம். அவட காயில இருந்து தோட கூட வீடு வச்சு தான் இவர மருந்த செலவை பார்த்தனாங்க. நாங்க சின்ன குட்டி பிள்ளை கூட கிளாஸுக்கு போகாம நீ படித்து இவையும் வெயில் ஓயல் இப்ப நல்லா எழுதி இப்ப இவங்களோட பிள்ளைகள் எல்லாம் கிளாஸுக்கு போகல. இப்ப இவையும் போகாதது காரணம் அந்த கஷ்டம் தானே. விளங்குது, விளங்காம இல்லை, விளங்குது எங்களுக்கு. அப்ப உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்ல அரசாங்கத்தின் மூலமா? அரசாங்கத்தின் மூலமா எங்களுக்கு அந்த QR காசு தரவங்க. QR காசு அது மட்டும்தான் இப்ப நீங்க சாப்பிடுறாலும் அது மட்டும்தான். அந்த மாசத்துல அந்த 8500 ரூபாய் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்குது. வேற எந்த உதவியுமே எங்களுக்கு இல்ல. எந்த உதவியும் இல்ல. ஓகே, இப்ப படிக்கிறதுக்கு விருப்பம் தானே. இப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கல நம்ம என்னது படி அப்படி இல்லையா? கட்டாயம் படிக்கணும். கட்டாயமா படிக்கணும். எனக்கு ஏர்போர்ட்ல ஏர்லைன்ஸ் ஆகணும் ஆசை. என்ன ஏர்போர்ட்ல? ஏர்லைன்ஸ்ல வேலை செய்யணும். ஒரு லட்சியம் வச்சிருக்கீங்க. அப்படிதான் படிச்சு அந்த வேலை எடுக்கணும் ஆசை. அதுக்கு என்ன படிக்கணும்? இங்கிலீஷ் படிக்கணும். இங்கிலீஷ்ல நல்லா செய்வாங்க. இங்கிலீஷ்ல நல்லா வாசிக்கிறா, நல்லா எழுதுறா, எல்லாம் செய்யறா. என்ன எடுப்பீங்க ஓஎல்ல? பி எடுப்பேன். ரிசல்ட் என்ன எடுப்பீங்க? பாப்பா என்ன ரிசல்ட் எடுப்பீங்க? நான் 2A 3B 3C. அப்ப இங்கிலீஷ் நல்லா செய்வாவும் என்ன ஏர்லைன்ஸ்ல வேலை செய்ய போறீங்க. அதுதான் ஒரு லட்சியம் மாதிரி. என்ன சின்ன வயசுல இருந்தா செய்யாமா? கொஞ்சம் காலமா அந்த இங்கிலீஷ் படிக்கணும், அந்த வேலை செய்யணும், எனக்கு பிடிச்சிருக்கு அந்த வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் காலமா இருந்து சொல்லிட்டே வாரா. எப்படி அந்த இது பிடிச்சது? வீடியோஸ் பார்த்தா இல்ல? வீடியோஸ் பார்த்தான். மற்றது எங்க அத்தை அமர்ந்து போறவங்க பெரிய நாட்டுல அவங்க இருந்து வந்து போறவங்க, அங்க கோட்டக்களத்துல இருக்கிறவங்க, அவங்களால எந்த உதவியுமே இல்ல. அவங்க எல்லாம் வெளிநாடு பெரிய நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த ஒரு மனதை வலிக்க வைக்கிற மாதிரி நடக்கிறதாலதான் அதை பார்த்து தானும் அந்த இடத்துல வேலை செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்தது. அப்படியா? அப்படி ஒரு நல்ல வசதியா இருந்தும் இப்படி எந்த உதவியுமே நிலைமை தெரியும் தானே. தெரியுமா உங்களுக்கு? ஒரு உதவியும் இல்ல, ஒரு உதவியுமே இல்ல. அதனாலதான் உங்களுக்கு அந்த இதனாலதான் அந்த அந்த அவங்க செய்யற ஒவ்வொரு இதையும் பார்த்து ஆளுக்கு கொஞ்சம் அந்த கோவம் மாதிரி, இவங்க இப்படி செய்யறாங்க, நான் அந்த வேலையை செய்யணும், நான் அந்த இடத்துல நின்று வேலை செய்யணும்ன்ற ஒரு ஆதங்கம். கட்டாயமா ஆகுவீங்களா? அப்படி இதுலயா இருக்கிறீங்க? இந்த படிக்க வைக்க இப்ப ஒரு உதவி இருந்தா கண்டிப்பா அது ஆகக்கூடிய நிலைமை இருக்குது. என்ன சொன்னா இங்கிலீஷ்ல நல்ல இது வைக்க ஆர்வம். போன்ல இந்த கதை இங்கிலீஷ் அல்லது கதையில் வந்தா டக்குன்னு எடுத்து வச்சு அத பாடமாக்குறா. அப்படின்னு இங்கிலீஷ்ல நல்ல டேலண்ட் ஆனாலன்றீங்கன்னு. அப்ப ஆர்ட்ஸ் இப்ப ஏஎல்ல இப்ப ஆர்ட்ஸ் படிக்க போறீங்க. அதுக்குரிய வசதி இல்லாம இப்ப இருக்கிறீங்க. என்ன இப்ப எத்தனை மாச காலமா நடக்குது பாடம்? 1 மாசம் இருக்கும் போல. என்ன 1 மாசமா நடக்குது? 1 மாசமா நடக்குது. விளங்குது. என்ன அவைய அப்படி நிப்பாட்டு எடுத்தீங்க சின்ன குட்டி பிள்ளையே?
கவலை இல்லையா குட்டி புள்ள? ஆ நல்ல இங்கிலீஷ் எல்லாம் வாசிப்பாவ, இங்கிலீஷ் கிளாஸுக்கு அனுப்பி ஆ அந்த எழுத்து அந்த வண்ணுக்கு எல்லாமே நின்று கேட்டு பாருங்களா, அப்படியே கடை சொல்லுவா வண்ணுகளை எழுத்துக்களை எழுத்துக்கள் எல்லாம் நல்லா எழுதுவா, நல்ல வடிவா. அவளோட கொப்பி எங்க நந்து நல்ல நீட்டா வடிவா எழுதுவா. கொப்பி எடுத்து காட்டுறோம் பாருங்க. நல்ல நீட்டா வடிவா எழுதுவா, வாசிப்பா, நல்லா எல்லாம் செய்வா. தள்ளுங்க அங்க இருக்கும் போல பாப்போம். இங்கிலீஷ் கிளாஸுக்கு அனுப்பியும் படிச்சவன் இல்ல, ஆனா வசதி இல்லாத காரணத்தால எனக்கு அனுப்பிக்கலாம் போயிட்டு. நம்மளோட ஊர்லனா இங்கதான். எத்தனை கிளாஸுக்கு போய் கொண்டு இருந்தவ? இவ தமிழுக்கும் கணியத்துக்கும் இங்கிலீஷுக்கும் அந்த 3க்கும் போனவர். அப்ப 3க்கும் போனவன் 50 ரூபா ஒரு பாடம். 50 ரூபா. இப்ப சரி ஓகே, இப்ப அண்ணன் நடக்க முடியாதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப நான் வீடியோல தெளிவா காட்டு தானே வேணுமே. நடக்க இயலும் அண்ணன் பாப்போம். நீங்க எப்படி நடக்கீங்கன்னு பாப்போமே. எப்படிங்களா அந்த ஒரு கால்ல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. இந்த கால் தான் பிரச்சனை, வலது கால் தான் பிரச்சனை. ஒரு உணர்வும் இல்லை. கால சுடு தண்ணி விழுந்து ஊத்தி போட்டாலும் தெரியா அப்படியா? ஓ இந்த உலகுக்குள்ளே தான் அந்த உணர்ச்சி இல்லாம குளிர்பாதத்துல பிரிக்குமா? இதுல குளிர்பாதத்துல இதுல நோவு இல்லை, இதுல எல்லாம் நோவு இல்லை. அதுதான் உணர்ச்சி இல்ல. உணர்ச்சி இல்ல. நடங்க அப்போ கஷ்டப்படுத்துறா இல்ல என்ன? நீங்க வீடியோக்காக நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். என்ன இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் இதுல குடிச்சு இது ஒன்றும் இல்லையா? உண்டுகோல் ஒன்றும் இல்லையா? இல்ல உண்டுகோல் மத்த பாத்ரூம் அதுகள் நாங்க தான் ட்ரை பண்ணி அவங்க பிடிச்சு கொண்டு வருது. ட்ரை பண்ணி அப்ப நீங்க பிடிச்சு கொண்டு வாங்கலாம் பாப்பா. அப்படி நீங்க உன கணவரை 2 பேர் வேணும் என்ன? பாத்தீங்க 2 பேர் வேணும். என்ன கொடுமை. கதிரைய கொஞ்சம் கிட்ட கொண்டு வா மாதிரியோ. சரி ஓகே, கதிரைய கொண்டு வா மாதிரியா. ஓகே அவடத்தை அண்ணனை இருக்க வைங்க. என்ன அண்ணனுக்கு இப்ப நோவுதா? அப்ப நடக்க வைக்கும் போது கடுப்பு. வீட்டை வந்து சொன்னாங்க என்ன அவர் நைட்ல கத்துறதா என்ன? அப்ப நீங்களும் கொள்றதும் இல்ல சொன்ன மாட்டீங்க. சாமி அடிக்க போயிருந்து சிட்டியானத்து கத்துவார். கடுப்பு தாங்கலாம். இந்த 1 மாதமா இதுதான் நடக்குது. நாங்களும் சேர்ந்து நடந்தோடனே சுறுசுரண்டு கடுப்பு இந்த நடந்து வந்தது இப்போ நடந்து வந்து ஒலிம்பி நடந்தா கடுப்பெலும் ஓமண்ணு. நான் அந்த வீடியோக்காகத்தான் சொன்னதே தவிர மத்தபடி உடம்பு நடுங்குது. அவருக்கு அந்த பிளன் இல்லாத சத்தம் இல்லாம அந்த தடதட நடக்கும். என்ன சாப்பிட்டீங்க பெண்டைக்கு? இன்றைக்கு கருவாடு பொரிச்சு, இரவு சமைச்ச சோறு, இரவு நைட் சமைச்ச சோறு இருந்தது. கருவாடும் பொரிச்சு என்ன இல்லது முடக்கத்தான் செஞ்சு சாப்பிட்டேன். வருத்தம்னு சொன்ன ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட தானே நீங்க சொல்றீங்கன்னு கொஞ்சம் நம்ம ஆளுக்கு இல்லன்னு தான் சொல்லுவேன். நாங்களுக்கு சேலம் போட கூட உண்மையாவே வசதியே இல்லை பாருங்க. கொஞ்சம் வித்தியாசம் தான். கொஞ்சம் அதுல நல்லா இருக்கீங்க. இதுல கொஞ்சம் 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 வயசு போன மாதிரி இருக்கீங்க. இதுல இப்ப இந்த போட்டோ காட்டுவோமா? வர்ற பழைய போட்டோவை 1 மாசத்துக்குள்ள அப்படியே உடம்பு அப்படி இதை எடுத்து இந்த போட்டோ இது ஒரு வயசுல கையெல்லாம் முடிவா தெரியுதா? 6 வருஷமா 2024 4ஆம் மாசம் 17. இவ சின்ன அழகிக்குள்ள பிடிச்ச போட்டோ. இது எந்த பிறந்த நாளுக்கு ஃப்ரெண்ட் மாதிரி சேர்ந்து எனக்கு அடிச்சு நாங்களும் செய்யலது. ஆளே அண்ணனே கொஞ்சம் மாறிட்டாரு. கண்ணெல்லாம் கொஞ்சம் உள்ள போன மாதிரி. எப்பயும் கடுவை கடுக்குதா? சரி, இப்ப உங்களோட நிலையே இப்ப நான் கேட்டிருக்கிறேன். நீங்க உங்களோட நிலையை சொன்னீங்க. இப்ப அக்கா நீங்க தான் சொல்லணும் உங்களோட நிலையே. இப்ப நான் கேட்டிருக்கேன். நான் இப்ப உங்களோட நிலைமை மாறுறதுக்கு இப்ப என்ன உதவி உங்களுக்கு தேவைப்படுது? உங்களுக்கு ஒரு சின்ன தொழில் வாய்ப்புக்கா உதவி செய்யணும். நல்ல வேணா நீங்க வந்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சோம்னு சொன்னாதான் நாங்க இருந்து இவருக்கு பரதநாடி இவரால பாரிச்ச வேலை செய்ய இயலாது. அதனாடி இவர் இருந்து செய்யற மாதிரி ஏதாவது ஒரு தொழில் கிடைச்சா எங்களுக்கு உண்மையாவே நல்லம். நாங்க 2 பேரும் சேர்ந்தாவது நாங்க கஷ்டப்பட்டு எங்களோட பிள்ளையில நாங்க வளர்க்கறதுக்கு பார்ப்போம். தேங்காய் வியாபாரம் பண்றது எங்களுக்கு. தேங்காய் வியாபாரம் எப்படி செய்வீங்க? இப்ப நீங்க மட்டுமா? நான் இல்ல, இவரோடையும் சேர்ந்துதான் இப்ப செய்வேன். இவரோடையும் சேர்ந்து இவரு எப்படி சொல்றேன். இப்ப கிட்ட நடக்க வைக்க கொஞ்சம் இவருக்கு இவர் இப்படி இருக்கின்றா. இப்ப நான் குடும்பத்தை பாக்கணும்னா நான் செய்வேன். என்னாலே தேங்காய் வியாபாரம் பண்ணேன்.
எப்படி தேவை வியாபாரம்டா இப்ப உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு வீட்டுக்கு முன்னுக்கும் வைக்கலாம், நான் இந்த ரோட்லயும் உரிச்சிட்டு வச்சு கொண்டு போய் அப்படி உங்களால செய்ய என்னால முடியும். செய்ய நான் செய்வேன். ஓ, தொழில் செய்யக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கி அதை உதவி செய்யறதுக்கு தான் எனக்கு ஒருத்தர் இல்லை. அதான் இப்ப சொன்னீங்களே என்ன இப்ப சொந்த பந்தங்கள் இருந்தும் எந்த ஒரு உதவியுமே உண்மையாவே உங்களுக்கு இல்ல. ஒரு 1000 காசு கூட வந்து தரல. இல்ல, இந்த சகோதரங்கள் எல்லாம் இந்த இருக்காங்க, எனக்கு ஒரு 500 ரூபாய் காசு ஒண்ணு வந்து தரல. சரி, ஓகே. இப்ப அவங்களுக்கும் கஷ்டங்களா இருக்கலாம். என்ன யாரும் அவங்களும் கடை தொழில்கள் செஞ்சு சாப்பிடுறாங்க. அவங்களுக்கும் கஷ்டங்கள் தானே. அவங்களோட குடும்பத்தை நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். சரி, ஓகே. இப்ப அண்ணன் நிலைமை வந்து மாறுமாமா? அவருக்கு இந்த கடுப்பு மாறும்னு சொல்றாங்க, ஆனா பாரிச்ச வேலை மட்டும் செய்யலான்னு சொல்றாங்க. கடுப்பு மாறலாம், அதுக்கு ஆஸ்பத்திரியில அவர் சொன்னவர் டாக்டர், இப்ப வாங்க இதுக்குரிய இதை பண்ணுவோம், மருந்துகளை தாரன், கடுப்பு சுகமாகும். ஆனா எக்காரந்த கொண்டு 10 கிலோவுக்கு மேல இந்த வெயிட்டும் தூக்கிடக்கூடாது, நீங்க அப்படி தூக்குனா உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னாங்க. சரி, ஓகே. இப்ப இந்த நிலைமையில இருக்கிறீங்க, இப்போ நீங்க மீண்டு வாரத்துக்கு ஒரு உதவி தேவைன்னு சொல்றீங்க. இப்ப அதுக்கு தான் என்ன இப்ப வர சொல்லிருப்பீங்கன்னு. ஓகே. இப்ப நாங்க வந்ததுக்கு உங்களுக்கு உதவி செய்யறோம். கட்டாயமா உதவி செய்யத்தானே வேணும். வேணும்டா ஒரு 7 படிக்க வேண்டிய பிள்ளை கிளாஸுக்கே போகாம அப்படியே நிக்கிறாங்க, ஒரு கனவோட இருக்கிற பிள்ளை ஏர்லைன்ஸ்ல வேலை செய்ய என்ன. அப்ப ஓகே, நீங்க தேங்காய் வியாபாரம் ஒரு தேங்காய் எவ்வளவு போகும்? ஒரு தேங்காய் 100 ரூபாய்க்கு விற்கலாம், 110 ரூபாய்க்கு கொடுக்கலாம். எவ்வளவுக்கு எடுக்கலாம்? எடுக்கலாம் 90 ரூபாய் படி, 80 ரூபா ஒரு தேங்காய். தேங்காயில ஒரு 30 ரூபா 20 ரூபா லாபம் வரும். இல்ல ஒரு தேங்காய் 80 ரூபா அப்படி எடுத்தா நம்ம ஒரு 20 ரூபா வச்சு வித்தோம்னா ஒரு 20 ரூபா ஒரு தேங்காய்க்கு லாபம் வரும். 30 ரூபா வச்சும் கொடுக்கலாம். அதை நீங்க செய்யலாம், அந்த தொழில் தேங்காய்க்கு இப்ப விலை கூட தானே. வேலை வந்து 110 120 தான் இறக்குறாங்க. தேங்காய் தரங்களை பார்த்து இறக்கினா தான் அதுக்குரிய இதுகளை. அடுத்த ஆப்ஷன்ஸ், அடுத்த வேற ஏதாச்சும் தொழில் இது மட்டும் தான் உங்களோட ஐடியாவில் இருக்கு? இதுவும் செய்யலாம். தையல் தையல் மிஷின் இருந்தா கண்டிப்பா தைக்கலாம். தைப்பீங்க. ஒரு முதலொண்டு வேணும். என்ன முதலொண்டு வேணும். அப்ப சொல்லப்போனா இந்த இவட படிப்பை வேற எடுப்போம், இவ வேற எடுப்போம். இப்போ உங்களை பார்ப்போம். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு தொழில் ஒன்று ஏற்படுத்தி இருந்தா இவையும் படிக்க வைக்கலாம், இவர மருத்துவ செலவையும் பார்க்கலாம். அப்படி ஒன்று நாங்க அந்த உதவியை நாங்க பேசுறோம். சரியா? இப்ப உங்களுக்கு நான் பணம் தாரேன். அப்ப இவைக்கு நான் கொடுக்குற ஒரு பணம் உங்களுக்கு வேற நான் தாரேன். நான் உங்களுக்கு தாரத நீங்க தொழில் செஞ்சு இவட கையில கொடுக்கறத அவட படிப்பு செலவுக்கு ஒரு மாதம் அவ போகட்டும். அதுல ஒரு மாதம் போகட்டும். அதுக்கு பிறகு இப்ப நீங்க தொழில் செஞ்சு லாபம் வரும்னு சொன்னா அதுக்கு பிறகு படிக்க வைக்கலாம். நாங்க ஒரு ஊக்கத்தை தானே கொடுப்போம், ஒரு சப்போர்ட் ஒன்று செய்வோம். சரிதானே? ஓகே. இப்ப நாங்க அக்காக்கு அந்த உதவியை நாங்க கொடுக்குறோம். ஓகே. இப்ப இதுல ஒரு 80,000 ரூபாய் இருக்கு. சரியாக்கா? இதுவும் நம்மளோட புலம்பு இருந்த தமிழ் உறவுகள். இப்ப நீங்க சொன்னீங்க தானே பெரிய நாட்டுல இருக்கிறாங்க, ஒரு உதவி செய்யலாம். அதே போலதான் ஒரு பெரிய நாட்டில் இருக்கிற தமிழ் உறவுகள், புலம்பெயர் இருந்த தமிழ் உறவுகள் அனுப்பின பணத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு தரப்போறேன். இதுல 80,000 ரூபாய் இருக்கு. 10, 20, 30. இதுல 30 இருக்கு. என்ன பாருங்க, நீங்க எவ்வளவு இருக்கீங்க? 5, 10, 15, 20, 25, 30 இருக்கு. என்ன 30,000 ரூபாய் இது தங்கச்சிக்கு படிப்பு செலவு. சரிதானே? இதுல இருக்கிற காசு 10, 20, 30, 40, 50. இதெல்லாம் 50,000 ரூபாய் இருக்கு. பாருங்க நீங்க. குடி தண்ணி 15, 20, 25, 30, 35, 40, 45, 50 இருக்கு. 50 இருக்கு. என்ன அப்ப 50,000 ரூபாய் இருக்கு மொத்தமா. உங்களுக்கு நான் எவ்வளவு தந்திருக்கேன்? 80,000 தந்திருக்கேன். உங்களுக்கு தரலன்னு போமா இல்லதானே? அம்மாட்ட வாங்கி நீங்க அம்மா தேங்காய் வாங்கி அதுல லாபத்துல உங்களுக்கு படிக்க வைப்பாங்க. என்ன வீடியோ போடுவோம் தானே? வீடியோ போட்டு இப்ப தங்கச்சிக்கு யாராச்சும் படிப்புக்குரிய ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னா நான் உங்கள்கிட்டையும் வந்து சொல்லுவேன், உங்களுக்கும் தருவேன். சரியா? இப்ப நம்ம வந்ததுக்கு உண்மையிலேயே தேவைதானே ஒரு படிப்பு தடைப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் உண்மையிலேயே அப்ப குட்டி தங்கச்சியும் படிக்க வைங்க.
அவரோட மருத்துவ செலவையும் பாருங்க என்ன இப்ப நான் வந்ததுக்கு தந்திருக்கேன், இது உங்களுக்கு பெரிய உதவி. அப்ப நான் இந்த தங்கத்துக்குரிய படிப்புக்குரிய உதவி யாரு செஞ்சேன்னு சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன் தானே, ஒரு புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள் தான் தந்தண்டு. ஜெயலிங்கம் ஃபேமிலி ஆஸ்திரேலியா, அவங்களுக்கு என்ன சொல்ல நீங்க விரும்புறீங்க? இந்த பணத்தை வந்ததுக்காக அவங்களுக்கு உண்மையிலே நன்றி தெரிவித்துகின்றேன். ஓ, அவங்க சொன்னாங்க இப்படித்தானே, கஷ்டத்துல இருக்கிறார்கள கொடுங்க, ஏன்னா இல்ல கஷ்டத்துல இருக்கிறார்கள கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப உரியாக்களுக்கு தான் நான் தந்திருக்கேன். என்ன அவங்களோட பணம் உரியாக்களுக்கு தான் போயிருக்கு. அவங்களுக்கு நன்றி. ஏன்னா நீங்க அதானே இப்ப சப்போர்ட் கிடைச்சிருக்கு, நீங்க சொன்ன மாதிரி படிச்சு என்ன யாரு உங்களுக்கு உதவி செய்யாம இருந்தாங்களோ அவங்களுக்கு என்ன வென்று காட்டணும். அவங்களுக்கு ஜெயிச்சு காட்டினா தான் அவங்க பெருமை. நம்ம இவ்வளவு கழிச்சு வச்சு நம்ம இப்படி இருக்காங்களே அவங்க நினைக்கணும், நம்மளை பார்த்து ஒரு பெருமையா தெரியும். அப்படித்தானே என்ன. அடுத்தது என்ன, அப்ப தங்கச்சிக்கு தோடு மத எனக்கு பார்க்கும் போதுதான் மன வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு வயசு பிள்ளைக்கு தோடு இல்லாம இருக்கு. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? இப்ப கிளாஸுக்கு அனுப்பி சும்மா அனுப்பல தானே, என்ன வெறும் அதோட ஏதாவது மாறும். ஏன்னா உங்களோட வாழ்க்கை மாறும். இப்ப நாங்களும் மந்திரிக்கிறோம், உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தருவது தானே என்ன. அதே போலதான் அந்த 50,000 ரூபாவும் கஷ்டத்துல இருக்கிற கொடுங்கண்டு ஆஸ்திரேலியா இருக்கிற ஒரு அண்ணன் அனுப்பினாரு. அவரு ஒரு பெரிய ஒரு பணத்தொகை அனுப்பியிருக்க. அந்த அண்ணனுக்கு உண்மையில நன்றி. என்ன நம்பி அந்த பணத்தொகை அனுப்பினதுக்கு நன்றி அண்ணன். உண்மையிலேயே அந்த நம்பிக்கை நான் காப்பாத்துவேன். அதே போலதான் இதுக்கு முதலும் உங்களோட பணத்தொகையை ஒரு படிப்புக்கான உதவியா வழங்கினேன். அதே போலதான் இந்த 50,000 ரூபாவையும் நான் படிப்புக்கான உதவியா தான் வழங்கியிருக்கேன். நன்றி அண்ணன். அந்த அண்ணனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் பேர் குறிப்பிடணும்னு சொன்னாரு. அவருடைய பேரு குறிப்பிடணும் என்று அவசியம் இந்த உங்களுக்கும் அவருக்கும் ஆண்டவன் அவர் இன்னும் எப்படி அறியப்பட்டார்களுக்கு உதவிக்கரங்கள் அவருக்கு மனம் நம்பிக்கை. சரி அண்ணா, நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களும் எழுந்து நடக்கலாம். என்ன நீங்க எப்படியும் முடங்கி இருக்க போறது இல்ல. நீங்களும் எழுந்து நடந்து உங்களோட பிள்ளைகளை நீங்களும் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கலாம். கடைசி காலத்துல உங்களை அவங்க பாப்பாங்க நல்ல நிலைமையில வச்சு. கரெக்டா என்ன, நீங்க அழுகாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஓடி உழைக்கிற ஆம்பளைக்கு இந்த நிலைமையில இருக்கு. அது வேற மாதிரி. அதானே என்ன, அந்த கஷ்டம் தான் என்ன எப்படின்னு ஒரு ஓடி ஒரு நாள் வேலைக்கு போக நிக்க மாட்டார். வீட்டுல நின்றால் முரம்பட்டு போ வந்து அதுதானே இந்த மண் சுமக்கிறது அதெல்லாம் கஷ்டமான வேலைகள் தானே. காரணம் இப்ப என்ன பிள்ளைகளை படிக்க வைக்கணும், என்ன மனைவிக்கு சாப்பாடு போடணும், அப்படி இந்த நோக்கத்துல நீங்க அதெல்லாம் செஞ்சுருப்பீங்க. எதிர்காலத்துல நல்லா இருக்கணும், நம்மளை மீண்டு வாழணும் என்ற நிலைக்கு தான் இப்படி பெற்ற தொழில செஞ்சுட்டு வந்தனால் இன்றைக்கு தனியால் ஒழுங்கி நடக்கிற அளவுக்கு இது ஒரு சோதனையா போயிட்டு எனக்கு. சரியா, ஓகே, எல்லாம் மாறும். நீங்களும் வந்து நடப்பீங்க, என்ன யோசிக்காதீங்க. சரியானே தங்கச்சி, கோவிக்க கூட நான் தரல உங்களோட கையில. சரியா? அம்மா என்ன சரிதானே, அம்மாட பிள்ளை தானே நீங்க, அம்மா பிள்ளை தானே, அப்ப அம்மா தருவாவோ சரியா? டியூஷனுக்கு அனுப்புங்க, கட்டாயமே அனுப்பணும். நான் திரும்பியும் வருவேன். சரியா? திரும்பியும் வருவேன். சரியா? என்ன சொல்றீங்க அண்ணனுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு? நன்றி மாமா. நன்றி. ஓகே, நல்லா படிக்கணும். சரியா? அடுத்த வாரம் வரக்குள்ள ஒரு இங்கிலீஷ் ஒரு பாட்டு படிச்சுங்களா? சரி சரியா? இப்ப படிப்பீங்களா? சரி, அடுத்த வாரம் பார்ப்போம். சரியா? ஓகே ஓகே அக்கா, நம்ம இந்த வீடியோ முடிப்போம். உண்மையிலேயே கவலையா தான் இருக்கு. இப்ப அண்ணனும் கூட கண் கலங்கிட்டாரு பாருங்க, எவ்வளவு வேதனையா இருக்குமா. சரி, எங்களால முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரியாக்கா? நீங்க வந்து தொழில் செய்யுங்க, அதுல வர லாபத்தை அண்ணனுக்கு மருத்துவம் பாருங்க. ரொம்ப நன்றி ஐயா. உங்களை கடவுள் தான் சொல்லணும். இப்ப உறவுகள் இருந்து உதவி இல்ல, இப்ப உங்களால கிடைச்சது தானே உதவி கிடைச்சிருக்கு. நான் செத்தாலும் மறக்க மாட்டேன். ஓகேங்க, நான் இந்த வீடியோ முடிச்சு சொல்றேன். கஷ்டமா இருக்கு, கடைசியில் அந்த அண்ணன் கண்ணும் கலங்கிட்டாரு. என்ன சொல்ற, உதவி கட்டாயமா தேவைப்படுற குடும்பம் தான். ஓகே, தொடர்ச்சியா அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்றேன். உண்மையிலேயே இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த பேர் குறிப்பிட விரும்பாத அந்த அண்ணனுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். உண்மையிலே அண்ணன் நன்றி அண்ணன். நம்பி பணம் அனுப்பினதுக்கு, ஒரு பெரிய ஒரு பணத்துக்கு அனுப்பினதுக்கு. ஜெயலிங்கம் ஃபேமிலி ஆஸ்திரேலியா அவங்கெல்லாம் இப்படிதான் உண்மையில கஷ்டப்படுறாக்களுக்கு கொண்டு கொடுங்க, நான் அனுப்பின பணத்துக்குன்னு சொன்னாங்க. உரிய முறையில கொண்டு சேர்த்துக்கிறேன்னு சொல்லலாம் அந்த உதவியையும்.
ஓகே, ரொம்பவே நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நானும் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய ஒரு உதவியா இருக்கு அவங்களுக்கு. மேலும் மேலும் இது போன்ற நிறைய குடும்பங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நான் தயாரா தான் இருக்கிறேன். அதனால இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.